வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். மலர் மருந்துகளில் இன்னைக்கு இப்போ 32வது மலர் மருந்து வைன், VINE வைன் என்பது 32வது மருந்து. இதோட குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம் செலுத்தவும் புகழ் பெறவும் விரும்புதல். அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம் செலுத்தவும் புகழ் பெறவும் விரும்புதல். இந்த வைன் ரக மனிதர்களுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகளை ஒப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க காலத்துல அவங்க மிரட்டுதல், பிடிவாதம், மூர்க்க குணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அப்படிங்கிறதுனாலதான் நாம இதுல ஹிட்லர், முசோலினியை இந்த இதுக்கு நம்ம பண்றோம் அப்படிங்கிறோம். இதோடைய என்னன்னா, அதிகாரம் செய்தல், ஆணவத்துடன் பேசுதல், தன் கீழ் வேலை செய்பவர்களை மிரட்டுதல், பிள்ளைகளை அளவுக்கு மீறி அதட்டுதல், கண்டித்தல், இதெல்லாம் இந்த வைன் கேரக்டர் வீட்டுல இருக்கக்கூடிய பண்ணக்கூடாது. இவங்க கிட்ட இருந்து வர்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றதை செய் அப்படிம்பாங்க. ஒரே வார்த்தை, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்ன்ற வார்த்தை யார் வாயில வருதோ அவங்க எல்லாம் வைன் நபர். உனக்கு என்ன தெரியுங்கிற வார்த்தை யார் வாயில வந்தாலும் நீங்க அவங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் வைன் நபர் அப்படிங்கிறது. நான் சொல்றதை செய் அப்படிம்பார். அதிகாரம் வேண்டியதுதான் நாட்டுல, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஆணவம் கூடாது. புகழ் வேண்டியதுதான், அதற்காக அலையக்கூடாது. சிறியவர் பெரியவர் என எல்லோரையும் அதட்டக்கூடிய நபர் தான் இந்த வைன் நபர். குழந்தைடா எங்க வா பெரியவன என்ன பண்றேன். அதனால இந்த வைன் நபர் ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஒருவர். இதனால இவங்களுக்கு என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படும் போது அதில் அவதிப்பட்டு கொண்டு அதிகாரம் செலுத்துவார்கள். என்ன ஆகும், போடா உனக்கு யாரா பாப்பா போடான்ட்டு போயிடுவாங்க. ஏதோ புண்ணியத்துக்கு நீ படுத்து கிடக்குற, உனக்கு நான் உதவி பண்ணலான்னு வந்தா நீ என்னடா அதிகாரம் பண்ற, போயாண்டு போயிடுவாங்க. ஏன்னா உடல்நிலை சரியில்லாத போது அதிகாரம் பண்ண யார் உதவி பண்ணுவாங்க, யாரும் உதவி பண்ண மாட்டாங்களே, அந்த சூழ்நிலை ஏற்படும். இந்த வைன் நபர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்க வேண்டுங்கிற ஒரு பேராசை அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். ஆனா என்ன நினைப்பாங்கன்னா, நான் வச்சதுதான் சட்டம், என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்பார்கள். இது ஹிட்லர், முசோலினி மட்டுமல்ல, சமீப காலத்தில் இருந்த ஒரு தலைவர்களை கூட இதுல சேர்க்கலாம். தலைவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க. இவர்களை, இந்த மாதிரி இருப்பவர்களை வைன் மாற்றும். அந்த மனநிலையை வைன் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒப்பிடுதல், சென்டாரி, மறுத்து பேச மாட்டார். ஏன் இப்ப ஒப்பிடுதல் சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவர் அதிகாரம், ஆணவம் எல்லாம் பண்ண, இவர் சென்டாரி அப்படி கிடையாது. ஒப்பிடுதல்ல மறுத்து பேச மாட்டார். அக்ரிமோனி, வாக்குவாதம் செய்ய விரும்ப மாட்டார். புரிதுங்களா ஏன் ஒப்பிடுறோம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்ப நபர், அவர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரம் டிவி பார்க்க கூடாது, சாப்பிட்டீங்களா படிச்சீங்களா படிக்கணும், டயத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிடணும், டயத்துக்கு போய் படுக்க போயிடணும். எந்த விதமான பொழுதுபோக்கையும் அவர் வீட்டுல இருந்து அதை அனுமதிக்க மாட்டார். குழந்தைங்கள்லாம் பயப்படும், என்னமா அவர் வந்துட்டார் அவ்வளவுதான், டிவி கட்டணும் கிடையாது, படிக்கிற புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும், படுக்கணும் படுக்க போயிடணும். எந்த ஒரு விஷயங்களையும் அவர் செயல்படுத்த விடாம ரொம்ப எல்லாருமே ஒரு மன உளைச்சல் இருந்த சூழ்நிலையில ஒரு நண்பர் சொன்னார், ஒரு வீட்டுல இந்த மாதிரி இருக்குப்பா, என்னப்பா அந்த ஆள் இந்த மாதிரி பண்றாரு பாவம், அந்த பிள்ளைங்க எல்லாம் அவர் வீட்டுல இல்லைன்னா ஜாலியா இருக்காங்க, அவர் வீட்டுக்கு நுழைஞ்சிட்டாருனாலே பயம்தான், அவர் வராருனாலே பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிட்டாங்க, என்ன பண்ணலான்னு அப்புறம் தான் நாங்க போயிட்டு அந்த வீட்டுல அவங்க கிட்ட பேசி, அந்த வீட்டுல அந்த மாட்ட பேசுறேன், என்ன பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல, டைம்னா டைம் எல்லாம் டயத்துக்கு தான் இருக்கணுங்கிற மாதிரி இருப்பார். காலையில் அஞ்சு மணினா எல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்குள்ள எல்லாம் குளிச்சிடணும், அந்த மாதிரி எல்லாமே கட்டுத்திட்டா இருக்கிற மாதிரி அவரு மிரட்டிட்டு இருப்பாரு, என்ன பண்றதுன்னு. அப்ப நாங்க சொன்னோம்,
நாங்க ஒரு மலர் மருந்து தரமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வைன் கொடுத்தோம். ஒரு 10 நாள் வரைக்கும் கொடுங்கம்மா, ரொம்ப நாளா இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு 10 நாள் கொடுக்க சொன்னோம். 10 நாளுக்கு பிறகு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தோன்னா குழந்தைகிட்டலாம் அன்பா பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு அவரே கொஞ்சம் டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. குழந்தைங்களை பார்க்க சொன்னாரு. கொஞ்சம் மாற்றங்கள், ரொம்ப அனுசரணையாக அன்பாக மாறிவிட்டார் என்ற செய்தி எங்களுக்கு வந்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டோம். அந்த அம்மாவும் எங்களுக்கு நன்றி சொல்லிச்சு. நன்றி எங்களுக்கு அல்லம்மா, நன்றி சொல்ல வேண்டிய நபர் எட்வர்ட் பேட்ச், அவர் தான் மலர் மருந்துக்கான கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா நாங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டோம். நன்றி.